ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாசிபிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டான காசிமேடு ஃபேமஸ் ஸ்டைல் சுண்ட வச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் மண் பாத்திரத்தில் சமைக்க போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்துடலாம். ஃபிஷ்ஷை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருங்க. எனி குக்கிங் ஃபிஷ் எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி, 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 கிராம் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு உளுத்த பயிறு, மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, ஆயில், வாட்டர். நான் அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது அரிசி கழுவிட்டு ஊற வச்சிருப்போம்ல சமைக்கிறதுக்கு முன்னாடி, அந்த தண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தண்ணி ஆட் பண்ணுறதுனால என்ன ப்ளஸ் அப்படின்னா, கிரேவி நல்லா திக்காக இருக்கும் அண்ட் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த தண்ணி யூஸ் பண்ணி சமைக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது நல்லதுங்க. நம்மளை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதில் 6 பல்லு பூண்டு அரைக்க வச்சுக்கலாம். 4 பல்லு பூண்டு வதக்கிறதுக்கு வேணும். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நம்ம தோசை, சப்பாத்தி, இட்லி, சாப்பாட்டு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. பூண்டு, தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கோம், 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கலாம். சில்லி நம்ம வேற சில்லி பவுடர் சேர்க்க போறது இல்லை. அதனால தேவையான அளவுக்கு சில்லி எடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்சி விட்ட மீன் குழம்பு அப்படி கூட சொல்லலாம். சூப்பர் டேஸ்டா இருக்கும். நீங்க கண்டிப்பா சமைச்சு பாருங்க. நீங்களும் இதுக்கு அடிக்ட் ஆயிருவீங்க. இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்படி தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், மண் பாத்திரத்தில் குக் பண்ணும்போது எம்டியாக ஸ்டவ் மேலே வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் ஆயிலோ இல்லை வதக்கிறதுக்கு ஏதாவது போட்டுட்டு அதுக்கப்புறம் வைங்க. இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம், கடுகு உளுத்த பயிறு போட்டிருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க 4 பல்லு பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறத விட இடிச்ச பூண்டு சேர்க்கும் போது ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்ம சீ ஃபுட் சமைக்கும் போது இடிச்ச பூண்டு சேர்த்தோம் அப்படின்னா நான்வெஜ் ஸ்மெல் அவ்வளோ வராது. இப்போ நம்ம சீசனிங் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறோம்ல, இது பாட்டில் சமைக்கும் போது ஸ்லோவாக தான் குக் ஆகும். அதுவும் சீசனிங் முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போது ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அதனால் நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ வெயிட் பண்ணி பொறுமையாக சமைச்சாலும் கடைசியில் எண்டு நமக்கு ஒரு டேஸ்டியான ஃப்ளேவர்ஃபுல்லான ஃபுட்டு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஆயில் அவ்வளோ சேர்க்கவே இல்லை. ஆனால் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. எல்லாமே நம்ம சீசனிங் பண்ணது தான் காரணம். அதுவும் இந்த கோகோனட் ஆயிலில் சீசனிங் பண்ணோம்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த ஃபிஷ் குழம்பு அந்த கோகோனட் ஆயிலோட ஃப்ளேவர் நல்லா தெரிஞ்சுது. இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது மிக்சியில் அரைச்ச தண்ணி தான். இப்போ உங்ககிட்ட ரைஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றினா தான் நல்லது. ஏன்னா போக போக கிரேவி திக்காயிரும். ஸோ இது நல்லா கொதிக்க விடுங்க.
ஸோ கொஞ்சம் வந்து உப்பு தேவைப்படுது. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இப்போதைக்கு. மாத்திட்டு பார்க்குறேன். டேஸ்ட் பார்க்குறியா? அது உப்பு. கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறமாவே ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபிஷ் ஆட் பண்ணிட்டு நம்ம ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. பாயில் பண்ணோம் அப்படின்னா ஃபிஷ் உடஞ்சிரும். ஒரு 5 to 7 minutes தான் பாயில் ஆகணும் ஃபிஷ் போட்டதுக்கு அப்புறமா. ஃபிஷ் போட்டுட்டு ரொம்ப கிண்டாதீங்க, கிண்டுனீங்கன்னா ஃபிஷ் உடஞ்சிரும். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் திக்காகணும். ஸோ அந்த 5 to 7 minutesல நல்லா திக்காயிரும். அந்த நேற்று வச்ச மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இது அன்னைக்கு வச்ச மீன் குழம்பே அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், நல்ல கிரேவி திக்காயிடுச்சு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட எவ்வளோ அழகா கொந்தளிக்குது பாருங்க. நல்லா இன்னும் பாயில் ஆயிட்டு இருக்கு. பக்கத்துலேயே சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நான் வந்து ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. சூப்பர் காம்பினேஷன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து காசிமேடு ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணும் அப்படின்றது போட்டிருந்தேன். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்பவுமே ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது அதில் பூண்டு தட்டி போட்டு கருவேப்பிலை சேர்த்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான்வெஜ் ஸ்மெல் வராது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்த உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணியிலையோ ஃப்ரிட்ஜ்லேயோ வைக்கக்கூடாது. ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் வைக்கணும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.